ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் வெண்ணெய் சேர்த்துட்டு நறுக்கின பூண்டு, ஸ்வீட் கார்ன், குடமிளகாய் இதை லைட்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்க போகிறோம். அடுத்ததாக 20 நிமிஷம் சுடு தண்ணியில் வேக வச்சு எடுத்த பாஸ்தாவை வடிகட்டி அது மேலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் ஒன்றோட ஒன்று பாஸ்தா ஒட்டாமல் இருக்கும். இன்னொரு கடாயில் பட்டர் சேர்த்துட்டு ஒரு 3 ஸ்பூன் போல் மைதா சேர்த்து அதை 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நான் காய்ச்சி ஆற வச்சு எடுத்த பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்த உடனே கைவிடாமல் கலந்துக்கிட்டு இருக்கணும், இல்லைனா மைதா கட்டி பிடிச்சிடும். ஓரளவுக்கு கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா நம்ம சீஸ் சேர்த்துக்கணும். சீஸ் சேர்த்தா இன்னுமே க்ரீமியாக நமக்கு ஒயிட் சாஸ் பாஸ்தா சூப்பராக இருக்கும். நல்லா கெட்டியானதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற அந்த பாஸ்தாவையும் ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் போல் இதை நல்லா கலந்து கொடுத்துருங்களேன். இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, ஸ்வீட் கார்ன், குடமிளகாய், அப்புறம் பூண்டு அதெல்லாம் சேர்த்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கணும், கொஞ்சமாக பெப்பர் தூள். இது அவ்வளோதாங்க பாஸ்தாவுக்கு நமக்கு வேண்டிய பொருள். இப்போ இதை லைட்டாக ஒரு கலரி கொடுத்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சூடாக சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கலாம்.